வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்மா எப்படி செயல்படுகிறது, அந்த கர்மா நம்மளோட ஜாதகத்தில் எப்படி தெரிகிறது, அதில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பெயர்ச்சிகளும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளும் வைத்து எப்படி ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எந்த அமைப்பில் போகுது, எந்த மாதிரி விஷயங்கள் அருமையாக இருக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்கள் மாறப்போகிறது, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை எப்படி உருவாக போகிறது, சாதகமாக வரப்போகிறதா இல்லையா, எந்த மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்க போகிறது, அதை வைத்து நாம் திட்டங்கள் தீட்டி எப்படி நம்ம வெற்றி பெற முடியும், தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகாமல் நமக்கு பிராப்தமான விஷயத்துக்குள்ளே போய் பண விரயங்கள் பொருள் விரயங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுகிறதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை மாதம் 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை அடையும். அதனால் நீங்கள் பலன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 மாதம் ஆரம்பம் ஆகும் பொழுதே மே 14ஆம் தேதி மே 19ஆம் தேதி குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நடந்து முடிந்து விடுகிறது. அதே சமயத்தில் மார்ச் 28 29ஆம் தேதி நமக்கு சனி பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருக்கிறது. ஸோ இந்த 3 பயிற்சியும் நடந்து முடிஞ்ச அமைப்பில் இந்த ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது எப்படி ஒரு சாதகமான பலன்களா, எது மாதிரி ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் இருக்குன்னு பார்த்தா, சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகளை குறைக்கக்கூடியது. இதுவரை சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிறைவாகி ஓரளவுக்கு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தைகள்னால் சில பிரச்சனைகள் வந்ததெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதே சமயத்தில் கேது 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த ராகு கேதுகளால் குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் சில விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே சமயத்தில் குரு 9ஆம் இடத்துலேருந்து அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்தது அருமையான விஷயம். ராசியை பார்க்குறார். சில இதுவரை ஒரு மாதிரி சுமாரான டைம் கிணத்துல போட்ட கல் மாற நவராமல் மூமெண்ட்டே இல்லாமல் ஸ்லோவாக போயிட்டு இருந்த சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. போனதோட நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட மாதிரி இருந்தக்கூடிய அமைப்புகள் இப்போ சுறுசுறுப்பாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த குருவின் பார்வை துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நல்ல ஒரு அமைப்பு தான். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பில் ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ராசி அதிபதியாக சுக்கிரனே பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்தில் இருக்கிறது அருமை, ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிதுனத்துக்குள்ளே வர்றதும் அருமை. ஸோ இந்த சுக்கிரனின் சஞ்சாரம், ராசி அதிபதியின் சஞ்சாரம் ஜாதகரை இன்னும் உத்வேகப்படுத்துறது, கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது, பண விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது, உடல்நலம் விஷயத்துலையும் பரவாயில்ல, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு தான் சுக்கிரன். அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. சில விஷயங்கள் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் அருமையான விஷயங்கள். பூர்வீகம் மூலமாக, தகப்பனார் மூலமாக சில பாக்கியங்கள் வர்றது, அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அருமையான ஒரு காலகட்டம் ஆரம்பமாயிடுச்சுங்கிறது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கட்டாயம் இருக்க போகிறது. அதே சமயத்தில் செவ்வாய் மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா மனைவி மூலமாக கணவனுக்கு, கணவன் மூலமாக மனைவிக்கு நல்ல பலன்கள் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. பங்குதாரர்கள் மூலமாக லாபம், ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறைகளே நல்லா வரக்கூடிய அமைப்பு, டெக்னிக்கல் துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில், வேலை, உறவுகள் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிறக்குகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இருக்கிற அமைப்பும் குருவால் பார்க்கப்படுகிறது. இப்போ சூரியனே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் சூரியனால் குருவால் சேரும் பொழுது ஒன்றுமே
நல்ல ஒரு அமைப்பு, அரச லாபம், பாக்கியங்கள். அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால அந்த வெளிநாடு விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு லாபங்கள், ஒரு புதுசாக ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது, அது மூலமாக போய் வெற்றி அடைகிறது, அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூலை மாதம் அமைப்பு. இது வந்து ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் சூப்பராக நல்லா இருக்குது. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிட்டிசன், அதாவது சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், அவங்க செய்ய வேண்டிய கடமைகளாக ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நடுத்தர வயதினருக்கு, தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, புதுசாக ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு தொழிலை ஆமிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை வந்து ரியல் எஸ்டேட் அது மாதிரி சிலதெல்லாம் நவுத்த முடியாமல் இந்த அப்ரூவல் பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறத தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை போய் கையில் காசு வரக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு, கோர்ட்டில் வந்து நம்ம வருஷமாக போயிட்டு இருக்குதுன்னா அதில் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு, திருமண விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவான டக்குன்னு முடிகிற அமைப்பு, பல வருடமாக தேடிட்டு இருந்த வரன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வரனாக வந்தது அமைப்பு. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. ஏன்னா குரு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அஷ்டமத்திலேருந்து வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஓரளவுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனில் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும், கொஞ்சம் நல்ல ஹேபிட்ஸு, அதாவது சில சேர்க்கை சரியில்லாமல் சில மாதிரியான அமைப்பு இருந்த மாணவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், இளம் வயதினர்கள்லாம் கொஞ்சம் அவங்க புத்தி சுவாதீனமாகி அப்பா அம்மா எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எந்த காரணத்துக்கு சொல்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் கிடைச்சி அது மூலமாக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு, பெற்றோர்கள் அதனால் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு, படிப்பில் வந்து கொஞ்சம் கெட்டிக்காரத்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குறிக்கோள் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, யார் நம்ம வாழ்க்கையில் முக்கியம், பெற்றோர்களா நண்பர்களா, என்ன எந்த நேரத்தில் யார் வந்து நமக்கு உதவுவா அப்படிங்கிறது எல்லாமே புரியக்கூடிய காலமாக இந்த இளம் வயதினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை மெச்சூரிட்டியும் அந்த கிளாரிட்டியும் கொடுக்கும். ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு நம்ம முதல் மாதிரி நம்ம இல்லை, ஏதோ ஒரு குறையோட வாழ்கிறோம், மனசு கொஞ்சம் சுணக்கம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் தெம்பாகி இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறது கடவுள் அந்த சொல்யூஷனை காட்டி அதை நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுக்கு வந்து ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ஜூலை மாதங்கள் இருக்கிறது. அதில் ஜூலையும் ஒரு நல்ல ஒரு பங்கு பெறுகிறது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மாத கிரகங்களோட அமைப்பு நல்லா இருக்குது, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு மாதிரியான பொதுவான கருத்து தான். இது வந்து உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள்லாம் இன்னுமே சிறப்பாக போயிட்டு இருந்ததுன்னா சொன்ன இந்த சாதகமான பலன்கள் இன்னுமே அருமையாக இன்னுமே கூடுதலாகவும், தசாபுக்திகள் சுமாராகவும் பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலன். பட் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் நம்ம தீராக பார்க்கும் பொழுது இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி உங்களோட தசாபுக்திகளை வைத்து பார்த்து இப்போ ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்கெல்லாம் பார்த்து லக்னம் என்னெல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது துல்லியமான பலன்கள், உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய பலன்கள், கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய பலன்கள் நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதனால் வாழ்க்கையில் கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள், பண விரயங்கள் செய்யாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான நம்மளுடைய செயல்பாடுகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் நம்மளோட மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். எந்தவித மூடநம்பிக்கையிலும் போகாமல், மிகைப்படுத்தாமல், நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில் நமக்கு சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது, அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அந்த ஒளி தத்துவம் எப்படி துணை வருகிறது, நம்ம கர்மா எப்படி வந்து செயல்பட்டு இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு வாழ்க்கையில் பலாபலன்களாக எப்படி வருகிறது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கோச்சார பலன்களையும் பார்க்கிற அமைப்பில் ஜூலை மாதம் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்த்து அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது ஆல்ரெடி 3 மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்கிறது. நாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 19ஆம் தேதி ராகுகேது பயிற்சிகள் முடிந்துதான் ஜூன் மாதம் பிறகு அப்புறம் ஜூலை மாதம் பிறக்குது. அந்த அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார் ஜூலை மாதம் ஸ்டார்டிங்ல. அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும், சனி 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது, சனி 5ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார், 11ஆம் வீட்டை பார்க்கிறார். குழந்தைகள் விஷயங்கள், உறவு விஷயத்துல, நட்பு, காதல், அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது, கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும், மனசங்கடமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நாளில் ராகு இருக்கும் பொழுது தாயார் உடல்நல கோளாறுகள் கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஒரு வருடமே பார்த்தீங்கன்னா தாயாருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடம், வீடு, சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கு, அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கலாம். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில வம்பு வழக்குகள் பண்ணி சரி பண்ணி பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்கு. அது ஜூலை மாதம் கொஞ்சம் தலை தூக்கலாம். பட் குருவின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கனால எல்லாமே சமாளிச்சுக்கலாம். கடைசியாக நீங்கள் தான் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கேது 10ஆம் இடத்துக்குனால தொழில் விஷயத்தில் சில சேஞ்சஸ்ஸு, சில மேனிப்புலேஷன், சில ரிஃபைன்மெண்ட்டு, சிலது குறைக்கிறது, சிலது இன்க்ரீஸ் பண்ணுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, விருச்சிக ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது அருமை. ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க, எல்லாத்தையும் யோசிப்பாங்க, பண்ணுவாங்க. வியாபாரம், தொழில், வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள், கேட்ரிங் துறை, அதே சமயத்தில் இந்த மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக சில மூவ்மெண்ட்டு, சில பொசிஷனு, சில ப்ரோக்ரஸ் வரக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்குது. அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேயே நீடித்து இருக்கிறது தப்பு இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல வந்து 2 வாரமும், கடைசி 2 வாரம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார். குரு, சுக்கிரன், சூரியன் 3 பேரும் சேருகிறார்கள். 8ஆம் இடத்துல சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில மூமெண்ட்டு, வெளியே கொஞ்சம் ட்ராவலிங்கு, அது மாதிரி சில விஷயங்கள், எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் காக்க வேண்டிய டைமு, கொஞ்சம் லேட் ஆகிறது, அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்குது. ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய அமைப்பு தான். ஏன்னா உங்களுக்கு கிரகத்தின் அமைப்புகள் வச்சு பார்க்கும் பொழுது எடுத்துமா கவுத்தமானு பண்ண முடியாது. ராசி அதிபதி ஒருத்தர் தான் இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இருப்பார். மற்றபடி பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை, நிதிஸ்தானத்தை, வருமானஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது வருமானத்துக்கும் செலவுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நிறைய செலவுகள் இருக்கும். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் வரும். அதை வச்சுட்டு எப்படிடா நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணவங்க இருக்குது, நம்ம மண்டையை உடச்சிக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா அஷ்டமத்தில் வந்து சூரியன், குரு, சுக்கிரன்லாம் போகும் பொழுது ஏதோ ஒரு சுபவரையம் மூலமாக பணம் ஈட்டு நம்ம சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கணும்னா அருமையான விஷயம். கொஞ்சம் அன்ஏர்ன் இன்கம், பூர்வீகமாக வரக்கூடிய சொத்துக்களை விற்று நம்ம வந்து கொஞ்சம் சில பிரச்சனை பண்ணிக்கிறோம், பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறோம், அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏதோ டைமில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து விற்று காசாக்குறது, வெளிநாடு போகிறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் காசாக்குறது, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதை வைத்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்யூஷனை தேடி போகக்கூடிய அமைப்பு, நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடியக்கு வேணுங்கிற விஷயங்கள் செய்கிறது ஒரு அமைப்பாக வந்து ஜூலை மாதம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லா மாத கிரகம், ஆண்டு கிரகம் எல்லாமே ஓரளவுக்கு 50-50 தான் இருக்குது. எல்லாமே ஓஸ்ட்டு செயல்பட வேண்டிய இதாக இருக்குது. நம்ம போனோமா சம்பாதிச்சோமான்னு இல்லாமல், பட் ஏதோ ஒரு போன பாஸ்டில் செய்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு பலன் அணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக, அம்மா மூலமாக, மனைவி மூலமாக சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி பலமாக இருக்கா, நீங்கள் என்ன தசை நடக்குது, இப்போ புக்தி நடக்குது, அந்த தசநாதர் வந்து இப்போ நம்ம கோச்சாரத்தில் பேசும் பொழுது எது மாதிரி பயிற்சி பெற்றிருக்கிறார், எந்த அமைப்பில் இருக்கிறார், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறார், அந்த வேலை உடனே நடக்குமா, கொஞ்சம் லேட் ஆகுமா, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். இப்போ நாம் சொல்ல இந்த சாதகமற்ற பலன்கள் வந்து இன்னுமே ஒரு யோகம் இல்லாத ஒரு தசாபுக்திகள் போகும்பொழுது, ஒரு சுமாரான தசாபுக்திகள் போகும்போது உங்கள் லக்னத்துக்கு ஒன்றுமே கொஞ்சம் ஒரு சாதகமான பலன்கள் குறைவாகவும், சாதகமான தசாபூர்த்திகள் போகும்பொழுது நம்ம சொன்ன அந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும், சாதகமான பலன்கள் நல்லாவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இதை வைத்து இந்த கோச்சார அமைப்பும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய
கிரக அமைப்பு, திக்பலம், ஸ்தானபலம், தசாபுக்திகள் இதெல்லாம் வைத்து ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி நடக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது, இது மூலமாக நான் எப்படி பலன் அடைக்க முடியும், எந்த நேரத்தில் எது செய்யலாம், எப்போ சில விஷயங்கள் நடக்கும், அது வரைக்கும் எப்படி காத்திருக்கிறது, அது வரைக்கும் அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அப்படியே அந்த டைமுக்காக நம்ம ரெடி பண்ணி எதுலையுமே வர வேண்டிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் நம்மளுடைய பிராப்தம் எப்படி இருக்குதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நடவடிக்கையை வந்து அலைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் விரக்திகள் இல்லை, தேவையில்லாத சமய விரயங்கள் இல்லை, அதே சமயத்தில் தேவையில்லாத பொருள் விரயங்கள் இல்லாமல் நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு உன்னதமான விஷயம். இப்போ கோச்சார அமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு, பெயர்ச்சி, மாத கிரகத்தின் பெயர்ச்சி இதெல்லாம் எப்படி கொடுக்குதுன்னா என்னதான் தசாபுக்திகள் வந்து உங்களுக்கு அது கொடுக்கணும், அது செய்யணும், அது நடக்கணும்னு இருந்தாலும் கோச்சாரம் சப்போர்ட் பண்ணாதான் அது நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாட்டில் போகணும்னு ட்ரை பண்ணோன்னா உங்களுக்கு இந்த 8ஆம் இடம், உங்களோட ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சுபகிரகத்தின் தாக்கங்கள் இருக்கணும். அதாவது சரராசியில் சில விஷயங்கள் போகணும். என்னதான் தசாபுக்திகள் வந்து சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அது நடக்காது. ஸோ அது மாதிரி அமைப்புகள் தான் நம்ம வந்து இது மாதிரி சனிப்பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி வச்சு நம்ம பார்க்குறோம். மெயினாக நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வந்து நல்ல முடிவுகளை எடுத்து நம்ம போகணுன்னா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வந்து துல்லியமாக நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க அதெல்லாம் வைத்து இப்போ நாம் சொன்ன இந்த ஜூலை மாத பலன்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் எது நடக்குங்கிறது பார்த்து அதுக்கு மூலமாக நம்ம செயல்பாடுகளை செய்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.